வணக்கம். டிஃபனுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளான கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 50 கிராம் பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதோட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டுடலாம். பைத்தம்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காயும் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசிலே வெந்துடும். குக்கர் நல்லா வெந்துடுச்சு. குக்கர் திறந்துட்டு ஒரு தடவை கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டு வச்சுருக்கேன். இதை தாளித்து எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நெய்யில் தாளித்தாலும் வாசனை நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க பருப்பு கத்திரிக்காய் இதோடு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி அந்த வயலட் கலர் கத்திரிக்காய் போட்டதால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. பச்சை கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டா கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப சிம்பிளான சாம்பார். ரொம்ப அதிகமாக தேங்காயோ எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக பைத்தம்பருப்பும் கொஞ்சம் கத்திரிக்காயும் சேர்ந்தது தான். டிஃபனோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு 2 இட்லியோட நல்ல 2 கரண்டி சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இது பொங்கலோட, இட்லியோட, தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு அவ்வளோ நல்லா இருக்காது. டேஸ்டியான கத்திரிக்காய் கொத்து ரெடி. நன்றி.